கேஸ் லைட்டிங். ஒரு நார்சிசிஸ்ட் யாராக வேணாலும் இருக்கலாம் இல்லையா? உங்களுடைய அம்மாவாக இருக்கலாம், அப்பாவாக இருக்கலாம், இல்லை உங்களுடைய ஸ்பௌஸாக இருக்கலாம், இல்லை ஆஃபீஸில் வேலை செய்கிற உங்களுடைய கொலீகாக இருக்கலாம், உங்களுடைய மேனேஜராக இருக்கலாம், யாராக வேணாலும் இருக்கலாம். இப்படிப்பட்ட ஒரு நார்சிசிஸ்ட் பர்சனாலிட்டி இந்த மாதிரியான ஏதாவது ஒரு இம்பார்ட்டண்டான ரோல் உங்களோட லைஃப்பில் இருக்கும் பொழுது அவங்க செய்கிற மிகப்பெரிய ஒரு விஷயம் அப்படிங்கிறது இந்த கேஸ் லைட்டிங். அது என்ன அந்த கேஸ் லைட்டிங்? கேஸ் லைட்னா என்ன? கேஸ் லைட்டை பிடிச்சிட்டு இருக்கிறதா அப்படின்னா என்ன அர்த்தம்? அண்ட் இதுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய விஷயங்கள் என்ன? இது எவ்வளவு சிவியராக எமோஷ்னலாக நமக்கு பலவிதமான பிரச்சனை ஏற்படுத்துது, அண்ட் இதில் எப்படி வெளில வரலாம், என்ன பண்ணலாம் அப்படிங்கிற விஷயத்தை பற்றி நீங்கள் நம்ம பார்ப்போம். பார்த்துறோமா? என்ன சார் கிளம்பி கோட்டும். Yes. Welcome to the Human Expert Tamil. I am your Rajkumar Pandian, psychologist. வாங்க பார்ப்போம். கேஸ் லைட்டிங் அப்படின்னா என்ன? இது முதல்ல எங்கேருந்து வருது அப்படின்னு நிறைய பேர் யோசிக்கிறது உண்டு. முக்கியமாக இந்த கேஸ் லைட்டிங்கிற பேரே வித்தியாசமாக இருக்கு இல்லையா? இது ஆக்சுவலாக உண்மையிலேயே கேஸ் லைட், அதாவது கேஸ் லைட்டிங் அப்படிங்கிற ஒரு படத்துலேருந்து வந்தது. ஒரு ஹாலிவுட் படத்தில் இந்த ஒரு கான்செப்டே ரொம்ப ரொம்ப புதுமையாக இருந்தது. அந்த காலத்தில் அது ஒரு பிளாக் அண்ட் ஒயிட் படம். ஆக்சுவலாக 1960s அந்த மாதிரியான காலகட்டத்தில் வந்தது. அதுக்கப்புறம் கலர்லேயே வந்தது. அப்போ எல்லாத்துக்குமே ரொம்ப புதுமையாக இருந்தது. என்ன அப்படின்னா, ஒரு ஹஸ்பண்ட் தன்னுடைய ஒய்ஃப் எந்த மாதிரி டார்ச்சர் பண்ணுவார், அந்த டார்ச்சர் பண்ணுற ஒரு முக்கியமான ஒரு மெத்தட் அப்படிங்கிறது அந்த கேஸ் லைட். அதாவது இந்த கேஸ் லைட்டு அப்படிங்கிற ஒரு விஷயம் அப்படிங்கிறது என்னென்னா, இப்போயும் அந்த ட்ரெடிஷ்னலாக இருக்குது. லண்டனில் ட்ரெடிஷ்னலாக ஒரு இடத்துல வச்சுருப்பாங்க. என்னென்னா, இந்த கேஸ் லைட்டை வச்சு தான், அந்த கேஸை வச்சு தான் லைட் ஏற்றுவாங்க. கேஸ் அப்படின்னா என்ன அர்த்தம்? இப்போ இங்கெல்லாம் பெட்ரோல் இந்த மாதிரி அங்கே ஒரு ஃபியூவல், அந்த ஒரு ஃபியூவலை வச்சு தான் அந்த லைட் அப்படிங்கிறது எரியும். இப்போ இங்கே நம்ம ஒரு காலத்தில் சீமை தண்ணி இந்த மண்ணெண்ணெயெல்லாம் ஊற்றிருந்தோம் இல்லையா? அந்த மாதிரி அங்கே இருக்கக்கூடிய ஒரு மண்ணெண்ணெய் மாதிரியான ஒரு விஷயங்கள் அந்த கேஸை வச்சு தான், மேக்ஸிமம் அது பெட்ரோலாக தான் இருக்கும். ஸோ அதை வச்சு தான் அந்த காலத்தில் அந்த லைட்லாம் எரியும். அந்த ஒரு விஷயத்தை வச்சு அந்த ஹஸ்பண்ட் அந்த இடத்துல ஒரு டாக்டிக்ஸ் பண்ணுவார். தன்னுடைய மனைவி ஏமாத்துறதுக்காக ஒரு டாக்டிக்ஸ் பண்ணுவார். என்ன அப்படின்னு சொன்னால், இந்த லைட் எல்லாமே அப்படி நல்லா அதை நீங்கள் இது பண்ணிக்கலாம். அது நல்லா இது பண்ணிங்கன்னா நல்லா பிரைட்டாக எரியும். அதே நீங்கள் கொஞ்சம் சிம்மில் வைக்கிறதுன்னு சொல்லுவாங்கல்ல, அது மாதிரி டிக்ரீஸ் பண்ணி வச்சிங்கன்னா அது ரொம்ப டிம்மாக எரியும். டிம்மாக எரியும் போது எல்லோ இஷாக அது இருக்கும். அப்படி எல்லோ இஷாக இருக்குது. ஈவினிங் என்ன பண்ணுறாருன்னு சொன்னால், அந்த லைட் எல்லாத்தையும் வீட்டில் ஒரு பெரிய வீடு இருக்கும். அந்த வீட்டில் எல்லா விதமான லைட்டும், அந்த வீடு அந்த ஒய்ஃபோட தான். ஓகே, அது எப்படியாவது கைப்பற்றணுங்கிறதா அவருடைய மிகப்பெரிய ஒரு பிளான். ஸோ அப்படி அந்த ஒரு நிறைய பெரிய வீடு இருக்கும்போது நிறைய விதமான லைட்ஸ் இருக்கும். இந்த லைட்ஸ் எல்லாத்தையும் என்ன பண்ணுவார்னா, டிம்மாக எரிய வைப்பார். டிம்மாக எரிய வச்சு வெளியில் வந்தோன்னே அந்த ஒய்ஃப் கேட்கும்ல, ஏங்க எல்லாமே டிம்மாக எரியுது அப்படின்னா, இல்லை இது உண்மையிலேயே பிரைட்டாக தான் எரியுது, உன் கண்ணுக்கு தான் டிம்மாக தெரியுது அப்படின்னு சொல்லுவார். விச் மீன்ஸ் கொஸ்டினிங் யுவர் ஓன் மெமரி. கேஸ் லைட்டிங்னா என்ன? அதுக்கப்புறம் தான் அது அப்படியே படத்துல தான் உண்மையிலே இன்டர்பிரட் ஆகி சைக்காலஜியில் வந்தது. கொஸ்டினிங் யுவர் ஓன் மெமரி. ஒரு பர்சன் அகைன் அண்ட் அகைன் உங்களுடைய ஓன் மெமரியை கொஸ்டின் பண்ணி அட் த சேம் டைம் உங்களையே அதை கொஸ்டின் பண்ண ஒரு ஹேபிட்டுவலாக உங்களுக்குள்ளே மாற்றுவார். நீங்களே உங்களோட மெமரிஸை எப்போ பார்த்தாலும் ரீசெக் பண்ணிக்கிட்டே இருப்பீங்க. ஏன்னா எப்பொழுதுமே நான் நினைக்கிறது தவறாக தான் இருக்கும் அப்படிங்கிற ஒரு தாட்ஸை இன்ஜெக்ட் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காகத்தான் இந்த ஒரு கேஸ் லைட்டிங் அப்படிங்கிறத ஒரு நார்சிசிஸ்ட் பண்ணுறாங்க. அதே மாதிரி இதில் நிறைய பண்ணுவார். அவரோட ஜுவல்ஸை என்ன பண்ணுவார் அப்படின்னு சொன்னால், உனக்கு நிறைய ஞாபகம் மறதி வந்துருச்சு அப்படின்னு சொல்கிறதுக்காக அது என்ன பண்ணும்னா, உடனே அந்த ஜுவல்ஸை பேக்கில் இவங்க பேக்கில் எல்லாத்தையும் எடுத்து வைக்கிறது, பேக்கில் எடுத்து வச்சுட்டு தயாராவாங்க. பட் அந்த பேக்லேருந்து அவர் எடுத்துருவார். உங்களுக்கு தெரியாமல் அதை எடுத்து வேறு இடத்துல வச்சுட்டு, இல்லை நான் பேக்கில் தான் வச்சேன்னு சொல்லும்போது, இல்லையே பேக்லேயே இல்லை பாரு, ஒரு பேக்கில் இல்லை பாரு, பர்ஸில் தான் நீ வச்சேன்னு சொன்னால் பர்ஸில் இல்லை பாரு. ஸோ உனக்கு வர ஞாபக மறதி அப்படிங்கிறது ரொம்ப அதிகமாகிடுச்சு அப்படின்னு பலவிதமான விஷயங்களில் இவர் கேஸ் லைட்டிங் பண்ணி அவர் அந்த விக்டிமை அகைன் அண்ட் அகைன் தன்னை நோக்கி பலவிதமான கேள்விகளை எழுப்ப வைப்பாங்க. எனக்கு ஞாபக மறதி அப்படிங்கிறது அதிகமாக இருந்துருச்சு, நான் திங்க் பண்ணுற மெத்தட் அப்படிங்கிறது தப்பாக இருக்குது, நான் சரியான ஒரு விஷயத்தை பொறுத்த வரைக்கும் என்னால் எந்த ஒரு விஷயத்தையும் ப்ராசஸ் பண்ண முடியல. ஓகே, அதே மாதிரி எப்பயுமே என்ன பண்ணுவாங்க, இந்த மாதிரி இப்போ நம்ம ஒரு ஆஃபீஸில் வேலை பார்க்குறோம், அவங்க ஒரு மேனேஜர் இருக்காங்கன்னா எப்பொழுதுமே நம்மளை ப்ளேம் பண்ணுவாங்க. ஆனால் எதுக்காக ப்ளேம் பண்ணுறேங்கிற விஷயத்த சொல்ல மாட்டாங்க. நீ சரியில்லைப்பா, அவ்வளோதான், நீ சரி கிடையாது, என்னமோ தெரியல, சம்திங் ராங் வித் யூ, ஐ டோன்ட் நோ வை, நீ ஏன் இப்படி நடந்துக்கிற, இப்படி பொதுவான ஜென்ரான வார்த்தைகளையே பேசி நம்மளை கொஸ்டின் பண்ண வைப்பாங்க. நம்ம கொஸ்டின் பண்ணணுங்கிறதுக்காக அப்படி நம்மளை டைரக்ட் பண்ணி விட்டுக்கிட்டே இருப்பாங்க. எப்பெல்லாம் அவங்களுடைய ஹேபிட் பற்றியும் அவங்களோட விஷயங்களை பற்றியும் நம்ம கேட்க போகிறோமோ அப்போல்லாம் அப்படியே மாற்றி விட்டு நீ தான் தப்பாக நினைக்கிறேன்னு சொல்லிட்டு இது பண்ணுவாங்க.
இது ஒரு பயங்கரமான டைவர்ஷன் டாக்டிக்ஸ். அவங்கள பற்றி எந்த கேள்விகளும் நீங்கள் வந்து கேட்டக்கூடாதுங்கிறதுக்காக, அவங்க விதமான தவறுகளை எதையும் நீங்கள் ப்ளேம் பண்ணிடக்கூடாதுங்கிறதுக்காக ரொம்ப முன்னாடியே எடுக்கிற ஒரு ப்ரிவென்டிவ் ஸ்டெப் அப்படிங்கிறது தான் இந்த நார்சிஸ்ட்னால எடுக்கப்படுற ஒரு ப்ரிவென்டிவ் ஸ்டெப் அப்படிங்கிறது தான் இது. அகைன் அண்ட் அகைன் உங்களை வந்து கொஸ்டின் பண்ண உங்களை வச்சுக்கிட்டே இருக்கிறது. ரெண்டாவது முக்கியமான விஷயம் அப்படிங்கிறது, ஒரு நார்சிசிஸ்ட் மாதிரியான ஒரு இமேஜை உங்களுக்குள்ளேயே வந்து கிரியேட் பண்ணிடுவாங்க. விச் மீன்ஸ் அவங்களுடைய க்ளோனை அப்படியே உங்களுடைய மைண்டில் வந்து கிரியேட் பண்ணுற மாதிரி. இனிமேல் நார்சிஸ்ட் வந்து உங்களை ப்ளேம் பண்ண மாட்டாங்க. ஒரு கட்டத்துக்கு மேலே உங்களை நீங்களே ப்ளேம் பண்ணிக்கிற மாதிரி அந்த க்ளோன் வந்து உங்களை நீங்களே கேள்வி எடுக்கிற மாதிரி உங்களை மைண்டுக்குள்ள இருந்து தூண்டிக்கிட்டே இருக்கும். அப்படி உங்களுடைய மைண்டையே அவங்களுடைய சப்போர்ட்டிவ் சிஸ்டமை வந்து மாற்றிடுவாங்க. கேஸ் லைட்டிங்கினுடைய மிகப்பெரிய ஒரு பிரச்சனை அப்படிங்கிறது. இங்கே ரெண்டாவது முக்கியமான விஷயம் இதில் நான் பார்க்க வேண்டியதுங்கிறது, இது எந்த அளவிற்கு நம்மளுடைய பாதிப்பை இது ஏற்படுத்துது. ஓகே, ஒருத்தர் வந்து என்கிட்ட சொல்லிக்கிட்டே இருக்காரு, நான் முட்டாள்னு சொல்லிட்டே இருக்காரு, அதை நான் நம்பிடுவேனா? ஒருத்தர் வந்து உனக்கு இந்த மாதிரி சரியில்லை, அது சரியில்லை, இது சரியில்லை, நீ அப்படிப்பட்டால் இப்படிப்பட்டால், நீ ரொம்ப அக்லியாக இருக்கிற, உன்னோட பார்க்கறதுக்கு நீ இப்படி வந்து கேவலமாக இருக்க, நீ செய்கிற விஷயங்கள் எப்படிப்பட்டதாக இருக்கு அப்படின்னு ஏதாவது ஒருத்தவங்க சொல்லிக்கிட்டே இருக்காங்கன்னு வச்சுக்கோங்க ஒருத்தவங்க. உடனே நான் அதை எல்லாத்தையும் நம்ப ஆரம்பிச்சிடுவேன்னா, நான் என்ன அவ்வளவு இம்மெச்சூராக இருக்கக்கூடிய ஆளா? எனக்கு வயசாகிடுச்சு, எனக்கும் வந்து வயசாகுது, எனக்கும் பல விதமான விஷயங்கள் தெரியும்ல, 4 பேர்த்த பார்த்துட்டு வந்தவங்க தானே இல்லை? ஸோ அப்படி சொன்னோடனே எல்லாத்துக்குமே வந்து அந்த கேஸ் லைட்டிங் அப்படிங்கிறது ஒத்து வந்துருமான்னா அது கிடையாது. யாருக்கெல்லாம் இது ஒத்து வரும் அப்படிங்கிற விஷயத்த நம்ம லாஸ்ட்ல பார்க்கலாம். மேட்டர் இஸ், இது நமக்குள்ள வந்து அதீதமான ஒரு செல்ஃப் டவுட்டோட சேர்த்து அதீதமான ஆன்சைட்டியும் கிரியேட் பண்ணும். என்ன ஆன்சைட்டி தெரியுமா? நான் எக்ஸ்போஸ் ஆகிடக்கூடாது அப்படிங்கிற ஒரு ஆன்சைட்டியை கிரியேட் பண்ணும். எப்படி? நான் வந்து செல்ஃப் டவுட்ல இருக்கேன், என்னால் எதையுமே சிந்திக்க முடியாது, நான் வந்து ரொம்ப ரொம்ப அக்லியான ஒரு இருக்கக்கூடிய ஒரு ஆள், எல்லா விதமான விஷயத்தையும் தேவையில்லாமல் எடுத்து நான் வந்து குழப்பிக்கக்கூடிய ஒரு ஆள், தேவையில்லாமல் ஓவர் திங்க் பண்ணுற ஆள், நான் போய் 4 பேர்த்திட்ட பேசினேன்னு சொன்னால் நான் வந்து அவங்கக்கிட்ட எக்ஸ்போஸ் ஆயிடுவேன், என்னோட தவறுகள் இதெல்லாம், இந்த தவறுகளை நான் மறைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கட்டத்துக்கு மேலே அதுக்காகவே நான் போராட ஆரம்பிச்சிருவேன். விச் மீன்ஸ் வீட்டில் நடக்கிற எந்த விதமான விஷயத்தையும், இல்லை ஆஃபீஸில் நடக்கிற எந்த விதமான விஷயமும், முக்கியமாக அவங்களுக்கும் உங்களுக்கு நடக்கிற எந்த விதமான விஷயத்தையும் நான் வெளியில் இருக்க யாருக்கிட்டையுமே நான் ஷேர் பண்ண மாட்டேன். ஏன் ஷேர் பண்ணக்கூடாது? ஏன்னா அவங்க அப்புறம் ஆப்வியஸாக என்ன சொல்லுவாங்க, நான் வந்து ஷேர் பண்ணோன்னே நீ தான் ஓவர் திங்க் பண்ணுவேன்னு சொல்லிடுவாங்க. ஏன்னா நான் ஓவர் திங்க் பண்ணுறேன்ல, ஓவர் திங்க் பண்ணுறேங்கிற ஒரு 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 கான்ஃபிடென்ட் எனக்கே வந்துருச்சு பாருங்க. விதமான விஷயத்தையும் குழப்பறேன்ல, நான் எதையுமே என்னால் தெளிவாக சொல்ல முடியாதுல்ல, அப்போ அவங்கக்கிட்ட போய் நான் அவமானப்பட தான் முடியுமே தவிர அவங்ககிட்ட நமக்கு சொல்யூஷன் கிடைக்காதுன்னு சொல்லிட்டு எனக்குள்ள அதீதமான இந்த ஆன்சைட்டிங்கிறது கொஞ்சம் கொஞ்சமாக ஒரு சோசியல் ஆன்சைட்டியை கிரியேட் பண்ண ஆரம்பிச்சிடும். மூணாவது முக்கியமான விஷயம், இப்போ நான் என்ன மட்டும் மறைக்கிறதோட சேர்த்து இந்த நார்சிசிஸ்ட் என்ன பண்ணாங்களோ அதையும் மறைக்க வேண்டியிருக்கு. ஐயா, ஏன்னா அது அவங்க என்ன பண்ணாங்கன்னு கேட்டதுக்கப்புறம் நீ என்ன பண்ணேன்னு கேட்பாங்க, அப்புறம் அதை நம்ம சொல்ல முடியாது. ஸோ தட் என்ன நான் வந்து மறைச்சிக்கணும்னா நார்சிஸ்டையும் நான் மறைக்கணும்னு சொல்லிட்டு நார்சிஸ் சம்பந்தப்பட்ட விஷயங்களையும் நான் வந்து வெளியில் சொல்ல முடியாமல் போய்விடும். இந்த ஆன்சைட்டி என்னை வந்து அப்படியே ஹோல்ட் பண்ணிடும், எதையும் நீ சொல்லாத, அவர்களை நீ எக்ஸ்போஸ் பண்ணுறேங்கிற பேரில் நீ எக்ஸ்போஸ் ஆயிடாத மாதிரியான டவுட்குள்ளே நமக்கு வர வச்சிடும். இது அடுத்தடுத்த கட்டங்களில் போய் நம்மளே வந்து பயங்கரமாக ரீசெக் பண்ண ஆரம்பிச்சிருவோம். ஒரு சின்ன வேலை செய்வோம், இந்த வேலை செஞ்சு முடிச்சதுக்கப்புறம் நான் அதை சரியாக தான் செஞ்சுருக்கேனான்னு திரும்பி போய் பார்ப்பேன், ஒவ்வொன்றத்தையும் எடுத்து பார்ப்பேன். சின்ன சின்ன விஷயத்த நான் வந்து கரெக்டாக தான் பண்ணியிருக்கேனா, இது பண்ணியிருக்கேனா, இதுக்கப்புறம் இது பண்ணனா அப்படின்னு சொல்லிட்டு, இங்கே நான் சரியாக பண்ணியிருக்கேங்கிற பட்சத்தில் நான் அதை அப்படியே சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு நான் பாராட்டலாம் மாட்டேன், எனக்கு நான் வந்து ப்ரௌடாலாம் ஃபீல் பண்ண மாட்டேன், ஓகேன்னு சொல்லிட்டு நான் போயிடுவேன். அடுத்த கட்டமாக நான் ஏதாவது ஒரு சின்ன தப்பு பண்ணாலும், இந்த கேஸ் லைட்டிங்னால அஃபெக்ட் பண்ணப்பட்ட நான் வந்து ஒரு சின்ன தப்பு பண்ணாலும் அதை ஒரு மிகப்பெரிய தவறாக எடுத்துட்டு என்னோட மைண்ட் வந்து அதை கன்சிடர் பண்ண ஆரம்பிச்சிடும். அதை பற்றி நான் பயங்கரமாக வந்து புலம்ப ஆரம்பிச்சிடுவேன். அப்படி பண்ணுறது சரியில்லையே, நான் இது வந்து கரெக்டா, இதுவா அதுவா, நான் இப்படிப்பட்ட ஒரு தப்பு பண்ணுறேன், அப்போ ஃபியூச்சரில் நான் எப்படி தப்பு பண்ணுவேன், அப்போ பாஸ்ட்டில் வந்து இவங்க சொன்னது எல்லாமே உண்மைதான், நான் நிறைய விதமான தவறுகள் பண்ணியிருக்கேன், அப்போ உண்மைதான் இதெல்லாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த மாதிரி நம்மளோட தவறுகளை மட்டும் எடுத்து ஜூம் இன் பண்ணுற மாதிரி வந்து நான் மாற்றப்பட்டு விடுவேன். பெரிய பாடம். இப்போ இது எல்லாம் சேர்ந்து எனக்கு மேலே இந்த செல்ஃப் டவுட்டு, இந்த செல்ஃப் ட்ரஸ்ட் இஷ்யூ, இது எல்லாம் சேர்ந்து எனக்குள்ள ஒரு செல்ஃப் ஹேட்ரடாக வந்து கிரியேட் ஆகுது. எனக்குள்ள என் மேலே பயங்கரமான ஒரு வெறுப்பு அப்படிங்கிறது வருது. இந்த வெறுப்பை எனக்கு காட்டிக்கணுங்கிறதுக்காக, ஐ டிசர்வ் ஃபார் த பனிஷ்மெண்ட் அப்படிங்கிறதுக்காக நானே என்னை பலவிதமான விஷயங்களில் பனிஷ் பண்ணிப்பேன். சில நேரம் செல்ஃப் ஹார்ம் பண்ணிப்பேன், சில நேரம் தூங்காமல் இருக்கிறது, சில நேரம் டயட்டை ஃபாலோ பண்ணாமல் இருக்கிறது, இதுவே ஒரு பனிஷ்மெண்ட் தானே. மற்றவங்களாம் ஆசைக்காக கொஞ்சம் கொஞ்சம் எடுத்து சாப்பிடுவாங்க, வைப்பாங்க. ஆனால் நான் வந்து டயட்டுக்கு அப்படியே ஆப்போசிட்டாக இருப்பேன்.
நான் செய்யக்கூடிய ஒவ்வொரு விஷயமும் என்னை பனிஷ் பண்ற மாதிரி தான் இருக்கும். என்னுடைய வெல்ஃபேர் வந்து ஒட்டுமொத்தமா டெஸ்ட்ராய் பண்ற மாதிரி தான் இருக்கும். ஒருவேளை நார்சிசிஸ்ட் கிட்ட இருந்து நான் பிசிக்கலா வெளியில வந்துட்டாலும் கூட இந்த மாதிரியான பிஹேவியர், இந்த கேஸ் லைட்டிங் மூலமா ஏற்பட்ட பிஹேவியரும் இந்த மாதிரியான விஷயங்களும் தொடர்ந்து கண்டினியூ ஆகிட்டே இருக்கும். இது இந்த செல்ஃப் ஹேட்டட் ஃபீலிங்கிறது அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா அந்த ஃபீலிங் அப்படிங்கிறது கொஞ்சம் கொஞ்சமா அப்படியே டைவர்ட் ஆகி அது அடுத்தவங்க கட்டத்தில் அடுத்தவங்களை நோக்கி அது திரும்ப ஆரம்பிக்கும். மற்றவங்க கிட்ட நான் எப்படி வந்து நடந்துக்க ஆரம்பிப்பேன்னா, இந்த ஹேட்ரட், இந்த செல்ஃப் ஹேட்ரட் இருக்குல்ல, இது அப்படியே நான் மாற்றுவேன். யார் எவனே தெரியாத ஆட்கள்கிட்ட எல்லாத்தையும் கோவப்பட ஆரம்பிப்பேன். எனக்கு என்னன்னே தெரியாது, எல்லாத்து மேலேயும் எனக்கு வெறுப்பு அப்படிங்கிறது எடுத்தவனே அவங்க பேசுறதுக்கு முன்னாடியே அவங்க மேலே ஒரு வெறுப்புங்கிறது வந்துடும். நான் பல பேர்த்த தப்பாக புரிஞ்சுப்பேன். பல பேர்த்துக்கிட்ட நான் வந்து ராங் ஜட்ஜ்மெண்ட்டில் போயிடுவேன். இது வந்துக்கிட்டே இருக்கும். பல நேரங்களில் ஒரு வேலை இந்த மாதிரி ஒரு நார்சிசிஸ்ட் ஒரு ஃபாதர் மதர் இந்த மாதிரி இருக்கிறாங்கன்னா, சைல்டுஹுட்டில் இந்த மாதிரியான கேஸ் லைட்டிங்கிறது நமக்கு ரொம்ப அதிகமாக நடந்திருக்குன்னா, இன்னைக்கு நம்ம வந்து அதுக்கான ஆன்சரே தெரியாது. அப்போ இந்த மாதிரி கேஸ் லைட்டிங்லாம் நடந்திருக்கும். பட் அப்போல்லாம் நமக்கு அந்த அளவுக்கு அவேர்னஸ் இல்லை. இப்போ வந்து நான் என்ன பண்ணிட்டு இருப்பேன்னா, எல்லாத்து மேலேயும் ஒரு வெறுப்புங்கிறது எனக்கு வர ஆரம்பிக்கும். எல்லாத்தையும் நான் வெறுத்து ஒதுக்கிட்டு இருப்பேன். பட் என்னோட ஆன்சருங்கிறது எங்கே இருக்கு, இதுக்கான காரணங்கிறது எங்கே இருக்கு, அங்கே இருக்கு, சைல்டுஹுட்டில் இருக்கு. ஸோ இப்படி எல்லாத்தையும் ஒதுக்க கொஞ்சம் கொஞ்சமாக அவர்கள் நம்மையும் ஒதுக்கி விடுவார்கள். அப்போ நம்ம அவங்கள ஒதுக்குறோம், நம்ம அவங்கள ரிஜெக்ட் பண்ணுறோம், நம்ம அவங்கள ஹேட் பண்ணுறோம். அவங்க நம்மளை ஹேட் பண்ணிட்டாங்கன்னா, அவங்க பே பேக் பண்ணிட்டாங்கன்னா, இதுக்கு அவங்க நம்மளை ரிஜெக்ட் பண்ணிடுவாங்களான்னு சொல்லிட்டு நான் வந்து அதுக்கு முன்னாடியே மற்றவங்கள்ட்ட இருந்து நான் வந்து விலகி இருக்க ஆரம்பித்து விடுவேன். என்னுடைய சோசியல் சர்க்கிள் கம்மியாகி கடைசியில் எனக்கு நான் கூட இல்லைங்கிற அளவுக்கு நான் வந்துடுவேன். என்கிட்ட இருந்தே நான் லோன்லியாக ஃபீல் பண்ண ஆரம்பிச்சிருவேன். அந்த ஒரு லோன்லினஸ்க்குள்ள டம்ப்டாக நான் வந்து மாற ஆரம்பிப்பேன். ஏற்கனவே இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் பண்ண உடனே என்னுடைய சோசியல் எக்ஸ்போஷருங்கிறது ப்ராபப்ளி 0 ஆகிடும். நான் ஒரு 2-3 வருஷத்துக்கு முன்னாடி வந்து எனக்கு என்னென்ன தெரியாதோ அதே தான் இன்றைக்கும். இவ்வளவு தான் எனக்கு தெரியும், இவ்வளோ தான் தெரியாது. எந்த ஒரு விஷயத்துக்கு நான் இருக்க மாட்டேன். இன்றைக்கி என்ன ட்ரெண்ட் ஆகுது, இன்றைக்கி என்ன நியூஸு, இன்றைக்கி என்ன போயிட்டுருக்கு, என் ஏஜில் இருக்கவங்களாம் என்னென்ன மாதிரி விஷயங்களை என்ஜாய் பண்ணுறாங்க, நான் ஏன் என்ஜாய் பண்ணலை, இது மாதிரி எந்த விஷயத்துக்கும் நான் வந்து ஒரு அவேர்னஸ்க்கே நான் வரமாட்டேன். அந்த அவேர்னஸுங்கிறதே நான் தவிர்த்துருவேன். வேணாம், அவேர்னஸே எனக்கு வேண்டாம், நாங்கள் வந்தால் தானே இதெல்லாம் நீங்கள் கேட்பீங்க, வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு 2 வருஷத்துக்கு முன்னாடி எப்படி இருந்தோன்னா அப்படியே இருப்பேன். எனக்கு சோசியல் எக்ஸ்போஷருங்கிறது அது வந்து 0வாக மாறிடுது. ஏற்கனவே சோசியல் எக்ஸ்போஷர் 0வாக மாறிடுச்சு. இன்னொரு பக்கம் செல்ஃப் ஹேட்ரட் ஃபீலிங் எனக்குள்ளே வந்துடுச்சு. இப்போ நான் தனியாக இருக்கேன், சோசியல் எக்ஸ்போஷர் இல்லை, எனக்குள்ள என்னை பற்றி நிறைய விதமான சந்தேகங்கள் இருக்குது. இந்த சந்தேகங்களை போய் கேட்டு தெரிஞ்சுக்கிறதுக்கு யாருமே இல்லை. யாருமே என்னை வந்து ஒரு நல்ல வார்த்தை சொல்கிறதுக்கு யாரும் இல்லை. என்னை அனலைஸ் பண்ணுறதுக்கு யாரும் இல்லை. ஏற்கனவே நான் ஏதோ ஒரு வெறுப்பு காட்டி எல்லாத்துலேருந்து நான் விலகிட்டேன். அவங்கள நான் விலக்கி வச்சுட்டேன். இப்போ நான் எங்கே போவேன்? இது கொஞ்சம் கொஞ்சமாக இது சம்மந்தப்பட்ட டவுட்ஸ் எல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக நம்மளை அரிச்சு திங்க ஆரம்பிக்கும். இது ஒரு மிகப்பெரிய ஒரு வழியை வந்து கிரியேட் பண்ண ஆரம்பிக்கும். இந்த வழியிலேருந்து தப்பிக்க மீண்டும் நான் ஒரு டாக்ஸிக் ரிலேஷன்ஷிப்பையோ இல்லை கையில் கிடைச்ச ரிலேஷன்ஷிப்போட போயிடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு நான் அந்த ரிலேஷன்ஷிப் டிசர்வே இல்லை, ஆனால் நமக்கு டிசர்வே இல்லாத ஒரு ரிலேஷன்ஷிப்பில் போய் நான் மாட்டிப்பேன். அகைன் இந்த ட்ராப்புங்கிறது கண்டினியூ ஆகும். வித் அனதர் ஒன் பர்சன், வித் அனதர் ஒன் டீம் அது ஆரம்பிச்சிடும். இது எல்லாம் இந்த ஒரு நார்சிசிஸ்ட் கூட பழகக்கூடிய இந்த ரிலேஷன்ஷிப்னால அவர்கள் ஏற்படுத்தக்கூடிய கேஸ் லைட்டிங், இந்த கேஸ் லைட்டிங்குள்ள இருக்கக்கூடிய எஃபெக்ட்னால இதெல்லாம் வருது. புரியுது? இதுல இருந்து வெளில வர்றதுங்கிறது எப்படி? ஒரு நார்சிசிஸ்ட் கிட்ட இருந்து நான் வெளில வந்துடலாம், ஆனால் அவங்களோட ஏற்படுத்தக்கூடிய அந்த பாதிப்புகள்ல இருந்து நான் எப்படி வெளில வர்றது? ரொம்ப முக்கியம்ல. அப்படின்னா அதற்கு ரொம்ப முக்கியமான ஒரு பாயிண்ட் நீங்கள் புரிஞ்சிக்க வேண்டியது, ஒரு நார்சிசிஸ்டை நாம் சூஸ் பண்ணதுக்கு காரணம் என்னங்கிறது. ஒரு நார்சிஸ்ட்னால மட்டும் இந்த கேஸ் லைட்டிங், இந்த நார்சிஸ்ட் வந்து கேஸ் லைட்டிங் பண்ணனால மட்டும் இந்த விஷயங்கள் அப்படிங்கிறது வரல. இது ஏற்கனவே எனக்குள்ள இருந்த பலவிதமான செல்ஃப் டவுட்டுக்கு, பலவிதமான செல்ஃப் ட்ரஸ்ட் இஷ்யூக்கு, ஏன்னா பலவிதமான சோசியல் ஆன்சைட்டிக்கு இன்னைக்கு அது ஒரு ஷேப் கொடுத்துருக்கு. எனக்கு என் மேலே வெறுப்பு இருக்குது, சின்ன வயசுலேருந்து எனக்கு வெறுப்பு இருந்திருக்கலாம். நார்சிஸ்ட்டை பார்க்கறதுக்கு முன்னாடி என் மேலே எனக்கு வெறுப்பு இருந்திருக்கலாம். ஆனால் அதை எப்படி என் மேலே காட்டிக்கிறது, இந்த வெறுப்பு அப்படிங்கிற விஷயங்களை எப்படி என் மேலே காட்டிக்கிறது, அதுக்கு என்ன லேபிள் பண்ணுறது, அதுக்கு என்ன பேர் வைக்கிறது எனக்கு தெரியல. அந்த பேர் வைக்கிறதுக்கு நார்சிஸ்ட் வந்து நமக்கு பேர் வைப்பாங்க. அந்த எல்லா விதமான எமோஷனுக்கும் அவங்க வந்து ஈஸியாக நேம் வைப்பாங்க, லேபிள் பண்ணிடுவாங்க. நீ உன்னையவே நம்பாத ஒரு ஆள், நீ ஒரு வேஸ்ட், உன்னால் எந்த விதமான விஷயத்தையும் கரெக்டாக செய்ய முடியாது, நான் இல்லாமல் உன்னால் இயங்க முடியாது, நான் இல்லாமல் நீ வேஸ்ட், நீ தெருவில் தான் நிற்க போகிற. எப்படி நீங்கள் சம்பாதிச்சுக்கிட்டு இருப்பீங்க 2-3 லட்சம்,
ரிசல்ட்டா உங்களுக்கு ப்ராப்பர்ட்டியெல்லாம் இருக்கும், எல்லாமே இல்லாமல் போய் நீ தெருவில் தான் நிற்க போகிற. உன்னால் உன்னோட லைஃபை சரியாக பார்த்து கொள்ள முடியாது. உன்னால் அவங்க சுற்றி இருக்கவங்களுக்கு கெட்டது தானே தவிர நல்லது கிடையாது. நீ அப்படிப்பட்ட ஒரு ஆள் இப்படிங்கிற மாதிரியான விஷயங்களை எல்லாத்தையுமே வந்து நான் அப்படியே உள்வாங்கிக்கிறேன், அப்படியே அதை வெல்கம் பண்ணுறேன். ஏன் வெல்கம் பண்ணுறேன்? அதுக்கு என்ன காரணம்? யாராவது ஒருத்தவங்க அப்படி என்னை சொன்னாங்கன்னா அப்படிலாம் இல்லைன்னு சொல்லிட்டு ஏன் என்னால் போக முடியல? ஏன்னா நான் அதுவாகத்தான் இருக்கிறேன். எமோஷன் எல்லாத்துக்கும் ஒரு ஷேப் கொடுத்துட்டாங்க. எஸ், இதெல்லாம் நான் ஆமாம் உண்மைதான், நான் அப்படியெல்லாம் செய்யக்கூடிய ஒரு ஆள் தான், நான் அப்பெல்லாம் இருந்த ஒரு ஆள் தான், நான் அப்பெல்லாம் இருக்கிற ஒரு ஆள் தான் இல்லையா? டீச்சர்ஸ் சின்ன வயசில் டீச்சர்ஸ்லாம் வந்து கம்ப்ளைண்ட் பண்ணுவாங்கல்ல, ஒரு ஸ்டூடெண்ட்டை பற்றி கம்ப்ளைண்ட் பண்ணுறாங்க. அந்த பையன் வந்து இந்த மாதிரி வந்து பக்கத்தில் இருக்கவனை போட்டு பயங்கரமாக அடிச்சிட்டாங்க, அடிச்சு ஒரு பெரிய பிரச்சனை ஆயிடுச்சு அப்படின்னு சொன்ன உடனே இப்போ எல்லா விதமான டீச்சர்ஸும் என்ன பண்ணுவாங்க, ப்ரொஃபஸராக இருந்தாலும் எல்லாரும் என்ன பண்ணுவாங்கன்னா, அவங்க ஃபஸ்ட்டு அந்த பையன் எப்படிப்பட்டவன், இதுக்கு முன்னாடி என்ன பண்ணியிருக்காங்கிறத அவங்க யோசிச்சு பார்ப்பாங்க. அப்படி யோசிச்சு பார்த்துட்டு அதை கம்பேர் பண்ணி எஸ் இவன் பண்ணக்கூடிய ஆள் தான். ஏன்னா ஆல்ரெடி வந்து ஒரு 2 மாதத்துக்கு முன்னாடி ஒரு பையனை இதே மாதிரி தான் அடித்தாங்க. ஆல்ரெடி எங்கள் கிளாஸில் வந்து பயங்கரமாக பேசிக்கிட்டே இருந்தான், ஏற்று பேசிக்கிட்டே இருக்கிறது, அப்புறம் நம்ம ஏதாவது கேள்வி கேட்டால் அதுக்கு ஏதோ ஒரு விதண்டாவாதமாக பதில் சொல்கிறது, இதெல்லாம் செஞ்சுக்கிட்டு இருந்தவன் தான். அதனால் இந்த சம்பவம் நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது, இவன் தான் இவன் இந்த பையன் தான் அப்படின்னு பல நேரங்களில் அவங்க வந்து கன்ஃபார்ம் பண்ணிக்கிறாங்க. அதையே செய்யக்கூடியவன் அப்படின்னா இதையும் செய்கிறவன் தான் அவன் அப்படின்னு சொல்லிட்டு கன்ஃபார்ம் பண்ணிக்கிறாங்க. இப்போ இதே ஒரு நல்ல படிக்கிற பையனை, ஒரு நல்ல ரொம்ப ஒழுக்கமாக இருக்கிற பையனை, ரொம்ப ரொம்ப ஒபீடியண்ட்டாக இருக்கிறான், அவன் நல்லா போகிறா வர்றான், நல்ல ஒரு சகஜமாக எல்லாத்துக்கூடையும் பழகிறான், ரொம்ப இதாக இருக்கிறான், ரொம்ப ரொம்ப பீஸ்ஃபுல்லான ஒரு ஆள், ரொம்ப அமைதியாக இருக்கானப்பா, சாந்தமான ஒரு பையன். அவனை வந்து திடீர்னு யாரோ வந்து இவன் அடிச்சு விட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு டீச்சர் சொன்னாங்கன்னு சொன்னால் அந்த டீச்சர்ஸ்லாம் நம்ப மாட்டாங்கல்ல, கூட டீச்சர்ஸ்லாம் என்ன பண்ண மாட்டாங்க, நம்ப மாட்டாங்க. அவன் மாதிரி வாய்ப்பே கிடையாதுங்க. அதாவது அவன் ஆப்போசிட்டில் இருக்கிறவனால அடிச்சிருப்பான், ஒரு வேலை அதுக்கு எதுக்க மாட்டாங்க, அதாவது அடிச்சிருக்க மாட்டான், இருந்தாலும் ஆப்போசிட்டில் இருக்கிறவன் அடிச்சதுனால ஒரு வேலை ரியாக்ட் பண்ணியிருக்கலாம் அப்படிங்கிற மாதிரி தான் போவாங்களே ஒழிய அவர்கள் கடைசி வரைக்கும் அதை ஏற்றுக்கொள்ள மாட்டாங்க. அப்போது நம்மளுடைய மைண்டு இவங்க சொல்லக்கூடிய விஷயங்களை எல்லாத்தையும் ஏற்றுக்கிறதுக்கான காரணம் அப்படிங்கிறது, ஏற்கனவே இப்படிப்பட்ட ஒரு ஆளாகத்தான் நான் இருந்திருக்கேன், அதுக்கு அவங்க ஒரு ஷேப் கொடுத்துருக்குறாங்க, ஒரு லேபிள் பண்ணியிருக்கிறாங்க. எஸ், அந்த லேபிளில் ஆப்ட் ஆகக்கூடிய ஒரு ஆள் நான் தான், கரெக்ட் தான், ஐ டிசர்வ் ஃபார் இட், நீங்கள் சொல்கிறது சரிதான், நான் ஏற்றுக்கிறேன் அப்படிங்கிற மாதிரியான ஒரு மனப்போக்கில் தான் இதில் நான் போக ஆரம்பிச்சிடுறேன். ஆனால் இந்த நார்சிஸுக்கு என்ன நினச்சிக்குதுங்கன்னா, இதுக்கு பெரிய அப்படியே ரொம்ப அப்படியே சக்ஸஸ்ஃபுல்லாக வந்து ஒருத்தவங்களை நான் மேனிப்புலேட் பண்ணிட்டேன் பாரு, கேஸ் லைட்டிங் பண்ணிட்டேன் பாரு அப்படின்னு நினச்சிக்குது. அது உண்மையிலேயே இதுகளால் எல்லாத்தையெல்லாம் கேஸ் லைட்டிங் பண்ண முடியாது. யார் ஒருத்தவங்களுக்கு தனக்குள்ள பலவிதமான குழப்பங்களும் இன்னர் கான்ஃப்ளிக்ட் இருக்கோ, முக்கியமாக யார் ஒருத்தவங்க தன்னை பற்றி எந்த விதமான ஐடியாவும் இல்லாமல் இருக்காங்களோ, தன்னை பற்றி ரொம்ப ரொம்ப கீழே நினச்சிக்கிட்டு இருக்காங்களோ, அவங்கள மட்டும்தான் இவங்களால் மேனிப்புலேட் பண்ண முடியும், கேஸ் லைட்டிங் பண்ண முடியும். ஓகே, அப்போது பிரச்சனைங்கிறது இங்கேருந்து தொடங்கலை. நமக்கு இவங்க வந்துட்டு போய் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் சொன்னதுனால இருந்து அந்த பிரச்சனை வந்து, அப்போ இதனுடைய தொடக்க புள்ளி எங்கங்கிறத நான் யோசிக்கணும். என்னுடைய பாஸ்ட்ல நான் செஞ்ச விஷயங்களை நினச்சி எந்தெந்த விஷயங்களை நினைத்து நான் வருத்தப்படுறேன், எந்தெந்த விஷயங்களை வச்சு என்ன நானே ஹேட் பண்ணுறேன், நான் என்னையவே வெறுத்துக்கிற அளவுக்கு என்னென்ன மாதிரியான விஷயங்களை நான் செஞ்சேன் என்னோட லைஃப்பில், அது என்ன மாதிரி இருந்தது, என்னோட திங்கிங் அந்த மாதிரி இருந்ததுனால நான் வந்து என்னை ஹேட் பண்ணனா, இல்லை என்ன மாதிரியான பிஹேவியர் நான் பண்ணதுனால என்னை நான் ஹேட் பண்ணுறேன், அந்த பாஸ்ட்லாம் எனக்குள்ளேயே தான் இருக்குது. இந்த மாதிரி ஏதாவது ஒரு சம்பவங்கள் நடக்கும்போது தான் வெளியில் வருது. அப்போ அந்த பாஸ்ட் மெமரிஸ் என்னங்கிறத நான் பார்த்து அதை கொஞ்சம் கொஞ்சமாக அதுக்கு ஆப்போசிட்டான விஷயங்களை நான் செய்ய ஆரம்பிச்சேன். ரொம்ப கேவலமான விஷயத்தை செஞ்சுருக்கேன், அதனால எனக்கு வந்து அது வந்து ஒரு இதாக இருக்குது அப்படின்னு சொன்னால், இனிமேல் நான் கேவலமான விஷயத்தை செய்ய முடியாத அளவுக்கு நல்ல விஷயங்களை நான் வந்து என்னோடய லைஃப்பில் ஆட் பண்ணலாம். இல்லை சின்ன வயசுல என்னை பயங்கரமாக இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணாங்க, என்னை வந்து டிஃபெண்ட் பண்ணிக்கிறதுக்கு நான் இல்லை, தான் யாருமே இல்லைனாலும் பரவாயில்ல, என்ன நான் டிஃபெண்ட் பண்ணியிருக்கோம்ல, என்ன நான் எதிர்த்து கேள்வி கேட்டிருக்கணும்ல, என்னை வந்து எதுக்குறவங்களா எதிர்த்து நான் கேள்வி கேட்டிருக்கிறோம்ல, என்னோட நியாயத்துக்காக நான் நின்றுக்கணும்ல, அது என்கிட்ட இல்லாத ஒரு விஷயம். இதை நினச்சா எனக்கு மேலே என் மேலே மிகப்பெரிய ஒரு வெறுப்பு இருக்குது. அப்போ என்ன பண்ணணும், இனிமேல் அந்த விஷயங்களை மாற்றிக்க பழகணும். அப்போ என்ன நோக்கி நிறைய விதமான கேள்விகளை இனிமேல் பாசிட்டிவாக அனலைசிங் ஓரியன்டான கேள்விகளை கேட்டுக்கணும். வெறுப்புனால கேள்விகள் கேட்கக்கூடாது இல்லையா, அனலைசிங் ஓரியன்டாக நம்ம கேள்விகள் கேட்கணும். உண்மையில நம்ம கூட உட்காந்துட்டு ஓகே எனக்கு என்ன பிரச்சனை, ஆக்சுவலி இந்த செல்ஃப் ஹேட்லாம் பில்ட் ஆகிறதுக்கு என்ன காரணம், யாருக்கிட்ட எப்படி நடந்துக்காது எனக்கு ஒரு கில்ட்டை கொடுக்குது, இந்த குற்ற உணர்ச்சி எங்கேருந்து வருது, இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாத்தையும் ஜேர்னலிங் பண்ணி பார்க்கும்போது we will come to know a lot of things about us. அந்த விஷயங்களை அப்படியே நம்ம ஒர்க் அவுட் பண்ண வேண்டியது.
ஒருவேளை நீங்கள் எவ்வளவோ நான் யோசிச்சு பார்க்குறேன், என்னால் அது சரியாக வர மாட்டேங்குது, கரெக்டாக இருக்க மாட்டேங்குது அப்படின்னு நினச்சிங்கன்னா தாராளமாக நம்மளுடைய கவுன்சிலிங் இருக்குது, ஆன்லைன் தெரப்பி இருக்குது. தாராளமாக ஆன்லைன் இண்டிவிஜுவல் தெரப்பியில் வந்து நீங்கள் அதில் வந்து உங்களை நீங்கள் இது பண்ணும்போது, இந்த ஆன்லைன் இண்டிவிஜுவல் தெரப்பியில் எப்படி 1-to-1 தான் இருக்கும். நான் இருப்பேன், நீங்கள் இருப்பீங்க. அதுக்கப்புறம் நம்மளோட தெரப்பிஸ்ட் இருப்பாங்க, நீங்கள் இருப்பீங்க. நம்ம என்ன பண்ணுவோம்னு சொன்னால், கொஞ்சம் கொஞ்சமாக பலவிதமான கேள்விகள் கேட்டு உங்களுக்குள்ளே இருக்கக்கூடிய பலவிதமான விஷயங்களை வெளியில் கொண்டு வரும். இந்த கேள்வியெல்லாம் கேட்டு நீங்கள் அதுக்கு ஆன்சர் பண்ணும்போது தான் தெரியும், எனக்குள்ளே இவ்வளோ விஷயங்கள் இருந்திருக்கா அப்படிங்கிறது. ஏன்னா அந்த விஷயங்கள்லாம் வெளில வரும்போது உங்களை நீங்களே பார்க்க முடியும். பார்க்கும்போது அதை என்னென்ன சரி பண்ணலாங்கிற விஷயங்களை இது பண்ணலாம். அண்ட் இட் இஸ் அ ப்ராசஸ். இது ஒரு செஷன் 2 செஷனில் முடிகிற ஒரு விஷயம் இல்லை, இட் இஸ் அ ப்ராசஸ். ஸோ இந்த மாதிரியான ஒரு ட்ராமா இன்ஃப்ளிக்டட் மைண்டில் நான் இருக்கிறேன், இந்த ட்ராமாலேருந்து வெளில வரணும் அப்படின்னு சொன்னால் அந்த இண்டிவிஜுவல் கவுன்சிலிங் வில் பி த பெஸ்ட் வே. அந்த செகண்ட் விஷயம் அப்படிங்கிறது நம்மளுடைய குரூப் தெரப்பி இருக்குது. ஓகே, குரூப் தெரப்பியில் இந்த மாதிரியான விஷயங்களை தாண்டி, அதாவது ஒரு நார்சிஸ்ட் பேசுகிறத தவிர, நார்சிஸ்ட்டை பற்றி அங்கே நம்ம பேச மாட்டோம், நம்மளை பற்றி நம்ம நிறைய பேசுவாங்க. இன்றைக்கி ஏன் டிப்ரெஷன் வருது, எனக்கு வரக்கூடிய இந்த ஒரு லைஃப் டிரான்ஸ்ஃபர்மேஷனுங்கிறது எனக்கே நடக்க மாட்டேங்குது, ஃபிசிக்கலி நான் மூவ் ஆனாலும் எமோஷனல் நான் ஏன் மூவ் ஆக முடியல, அதுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய காரணங்கள் என்ன, இந்த மாதிரி பல விதமான விஷயங்களை ப்ராக்டிக்கலாக வந்து நம்மளை மாதிரியே இருக்கக்கூடிய விக்டிம் கூட நான் பேச போகிறோம். ஜென்ஸுக்கு தனியாகவும் லேடிஸுக்கு தனியாகவும் குரூப் தெரப்பிஸ் அப்படிங்கிறது இருக்குது. தாராளமாக அது சம்மந்தப்பட்ட டீட்டெயில்ஸும் நம்மளுடைய அட்மின் நம்பருங்கிறது டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, தாராளமாக நீங்கள் கேட்டு தெரிஞ்சுக்கலாம். ஓகே, ஸோ திஸ் இஸ் அ வே. ஓகே, ஆர் தேர் இஸ் அ வெல், தேர் ஷுட் பி அன் வே, தேர் ஷுட் பி அ வே, டோன்ட் வரி. ஓகே, தட் இஸ் வாட்.